This video sponsored by Buymoti Shopping app. Buymoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பைமோட்டி ஷாப்பிங் ஆப். பைமோட்டி இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு 3 நண்பர்கள், அவங்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு அன்றைக்கின்னு. ஒருத்தர் அதில் என்னென்னா, நம்ம உணவுக்காக ஒரு உயிரை கொள்வது ரொம்ப பாவம் அப்படின்னு ஒருத்தர் விவாதம் பண்ணுறாரு. அதை மறுத்து இன்னொருவர், இல்லை நம்ம உயிரை கொள்வது பாவம் இல்லை, நம்ம ஒரு உயிரை கொள்ளாமல் நம்ம உணவுக்காக தானே கொள்கிறோம், அது எப்படி பாவமாகும்? இப்போ நம்ம ஆடு மாடெலாம் வெட்டி சாப்பிட்றோம், அது அதுக்காக நம்ம அது பாவம் செய்ததாக அர்த்தம் இல்லை. நம்மளுடைய உணவுக்காக நம்ம அதை கொள்கிறோம், அதை கொள்றதுனால நமக்கு எந்த இதுவும் தப்பு இல்லை, தவறு இல்லை அப்படின்னு அந்த 2 நண்பர்களும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு வந்து அவருடைய 3வது நண்பர், சரி வாங்க, இது நியாயமாக, இது ஒரு உயிரை கொள்வது தர்மமா அப்படின்னு உள்ளார நம்ம காட்டுக்குள்ளார ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவரையே நம்ம பார்த்து விசாரிக்கலாம், எனக்கு தெரிந்த முனிவர்கிட்ட போகலாம் வாங்க அப்படின்னு அந்த 3 சேர்ந்து அந்த முனிவரை பார்க்க காட்டுக்குள்ளார போகிறாங்க. அங்கே போய் அந்த முனிவரை பார்த்து, இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்குதுங்க, ஒரு உணவுக்காக ஒரு உயிரை கொள்வது பாவம் இல்லையா, நீங்களே எங்களுக்கு ஒரு விடையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முனிவர் சரி, இதை நான் உங்களுக்கு வார்த்தையால் விவரிக்கிறத விட இங்கே இந்த காட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு வச்சு உங்களுக்கு விளக்கலான்னு இருக்கிறேன், என் கூட இந்த புஷ்ப விமானத்தில் வாங்க அப்படின்னு ஒரு புஷ்ப விமானத்தில் கூப்பிட்றாரு. அப்படி போகலாங்கும்போது ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. நீங்கள் இந்த புஷ்ப விமானத்தில் வர்றது முக்கியம் இல்லை, நீ அங்கே நடக்கிற நிகழ்வை வச்சு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். அப்படி சரியான பதிலை சொல்லணும்னா இந்த புஷ்ப விமானம் உங்களை கீழே தள்ளிடும், நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. இதுக்கு சம்மதம் வாங்கணுன்னே சரிங்க அப்படின்ட்டு 3 பேரும் முனிவரோட புஷ்ப விமானத்தில் போகிறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மான், அழகான ஒரு குட்டி மானை ஈண்டெடுக்குது. அந்த மான், தாய் மான் அந்த குட்டியை ஈண்டெடுத்த அந்த கலப்பில் பசியாக இருக்கும் இல்லையா, அது உணவை தேடி அந்த குட்டி மானை அங்கேயே விட்டுட்டு வெளியே வருது காட்டுக்குள்ளார. அப்போ அந்த பக்கமாக ஒரு புலி அதோட குட்டிங்களோட ரொம்ப பசியாக உணவுக்காக அந்த பக்கம் வரும்போது இந்த தாய் மான் அதோட புலியோட கண்ணில் படுது. உடனே நம்ம குட்டிங்களுக்கு உணவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாய் மானை புலி அடித்து அந்த குட்டிங்களுக்கு உணவாக கொடுத்துருது. இப்போ இதை முனிவர் இதை பார்த்துட்டு, இங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த புலி செய்தது நியாயமா? அந்த மானை கொண்டுருச்சு, இப்போ அந்த புலி செய்தது நியாயமா அப்படின்னு முதல் நபர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த புலி செய்தது ரொம்ப தவறு, அந்த இப்போ தான் அந்த மான் குட்டி ஈன்று வந்திருக்குது, இப்போ அந்த தாய் மான் இல்லாமல் இந்த குட்டி மான் ரொம்ப வேதனைப்படும், அது இந்த காட்டில் உயிர் வாழவே முடியாது, அதனால் இந்த புலி செய்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லவும் அந்த புஷ்ப விமானம் அவரை கீழே தள்ளிடுது. ஏன்னா இதுக்கு அதான சரியான பதில் இல்லை அப்படின்னு அவரை கீழே தள்ளிடுது. மறுபடியும் 2வது நபரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர், இல்லை அந்த புலி செய்தது நியாயம்தான், ஏன்னா அது அதோட உணவுக்காக அந்த மானை வேட்டையாடுது, அதோட குட்டிங்களுக்கும் கொடுக்குது, இல்லைன்னா அதுங்க ரொம்ப பசியில் இறந்துருமே, அதனால் அந்த புலி செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லவும் அந்த புஷ்பவனா இவரையும் கீழே தள்ளிடுது. இப்போ 3வது நபரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 3வது நபர் யோசிச்சுட்டு, இது எனக்கு நியாயமா இல்லை தர்மமானு சொல்ல தெரியல, அதர்மமானு என்னால் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவரை அந்த புஷ்ப விமானம் எதுவும் பண்ணலை, ஏன்னா இதுக்கு அதுதான் பதில். ஒரு சில விஷயங்கள், ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது நம்ம தெரிஞ்ச மாதிரி இது நியாயம் தர்மம்னு நம்ம அதை நம்ம ரொம்ப யோசிக்கவும் கூடாது. இந்த உலகத்தில் சில இயற்கையான விஷயங்கள் அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோமா வாழவே முடியாது. அதனால் இது ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டோமா
இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தெரியாதுங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். அதனால் அந்த புஷ்ப விமானம் இவரை கீழே தள்ளலை. அவர் சௌரியமாக அதை பிரயாணம் பண்ணார் அந்த புஷ்ப விமானத்தில். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு ரொம்ப போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோமா நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.